ओम विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताकस्वामिनिधे नामिने नमो आचार्य पादाय निधाय कृपपदायिने गौरगतदामदाय नगरग्रामधारिणे नमः ओम विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिधे नामिने नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण हरे कृष्ण माता जी கேட்கலீங்க மதஜி இன்னைக்கு எது மதஜி பாகவதத்துல तदाति पदान्तिकं वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदाकमलं श्रीगुरून् वैष्णवं च श्रीरूपं साग्रजतं सगणरघुनाथान्वितं दं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सगणललिता श्रीविशाखान्वितां स हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते कोपेश कोभिः कान्द राधा कान्द नमोऽस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्तवृन्द हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नरं चैव देवीं सरस्वतीं व्याचं ततो जयमुद्रयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं बाहुद सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टके मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयति गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय जय जय बाहवदा देवा जय जय बाहवदा जय जय राधा कृष्ण स्वरूपा जय जय बाहवदा देवा जय जय बाहवदा गोविंद जय जय गोपाल जय जय राधा रमण हरि गोविंद जय जय गोविंद जय जय गोपाल जय जय राधा रमण हरि गोविंद जय जय राधा रमण हरि गोविंद जय जय Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki jai. இன்னைக்கு மூன்றாவது காண்டம் இரண்டாவது புத்தகம் அத்தியாயம் 39 ஸ்லோகம் 24 பதிதோ புவ்யஸ்மிஸ்ர விஷ்டாபூரி வசிஷ்டதே ரோரூயதி கதே ஞான விபரீதாம் கதம் கதிம் கத மொழிபெயர்ப்பு குழந்தை இவ்வாறு மலம் மற்றும் குருதியால் பூசப்பட்டு பூமியில் விழுகிறது. மலத்திலிருந்து உற்பத்தியான ஒரு புழுவை போல அது நெளிகிறது. அது தன் மேலான அறிவை இழந்து மாயின் பிடியில் இங்கு சிக்கி அழுகிறது. ஒரு குழந்தையோட பிரார்த்தனை நாம பார்த்துட்டு இருக்கோம். 10 மாதமான அந்த குழந்தை இயற்கை வாயுவால் உந்தப்பட்டு வெளியே விழுகுது. வெளியே விழும்போது அது ரொம்ப கஷ்டப்படுது. ஏன்னா உள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வெளியில வருது. அந்த மலம் ஜலம் சிறுநீர் எல்லாம் இருக்கிற அந்த பையில கருப்பையில அது கை காலெல்லாம் மடக்கி சிறைச்சாலை போல 10 மாதங்கள் அதனால மூச்சு முட்டை அந்த புழுக்கள் எல்லாம் உற்பத்தியாகி அந்த பாக்டீரியா வைரஸ் போன்ற சிறு கிருமிகள் எல்லாம் கடிச்சு சில சமயம் மயக்கம் அடைந்து சில சமயம் விழிப்புணர்வு இருந்தாலும் அதனால துன்பப்பட்டு அது அப்படியே நெளிஞ்சு அந்த கருவறையில இருந்து எப்ப வெளிவருமோன்னு பகவானை நோக்கி ஆழ்ந்த பிரார்த்தனை செலுத்துது.
அப்போ இந்த மாதிரி எல்லாம் பிரார்த்தனை பண்ண முடியுமான்னு மூடர்கள் கேட்பாங்க. அதற்கு பகவானால் ஏன்னா பகவான் நினைத்தால் மத்தக ஸ்மிருதி ஞானம் அபோகனம் ஞானத்தையும் அந்த அறிவையும் மறதியையும் பகவானால் கொடுக்க முடியும். அப்ப அந்த குழந்தைக்கு அந்த அறிவு கொடுக்கிறார். பிரார்த்தனை பண்ணக்கூடிய அறிவை அந்த குழந்தைக்கு கொடுக்கிறார். ஏன்னா இது புண்ணியம் செய்த சில ஆத்மாக்கள் மட்டுமே இவ்வாறு கருவுல பிரார்த்தனை பண்ண முடியும். ஆனா என்னதான் பிரார்த்தனை பண்ணினாலும் இந்த ஜட உலகில் அந்த குழந்தை வெளியே தள்ளப்படும் போது அது முக்குணங்களால் மீண்டும் பாதிக்கப்பட்டு மாயையால் பிடிக்கப்பட்டு மறுபடியும் பழைய நிலைக்கே போகுது. மறுபடியும் இந்த ஜடத்தை அனுபவிக்கணுங்கிற ஆசை அதுக்குள்ள வந்துருது. அதனால பற்பல பாவ காரியங்களையும் சத்துவ ரஜோ தமோ குணங்களையும் காரியங்களை செய்ய தொடங்குது. அடுத்தது ஸ்லோகம் 25. பரச்சந்தம் நவிதுசா புஷ்யமானோ ஜனேன ச அனபிப்ரேதமா பந்த பரத்யாக்யாது மணீஸ்வரஹ. ஹரே கிருஷ்ணா. யாராவது கையில வச்சிருக்கீங்களா? சரி மாதாஜி படிங்க. மொழிபெயர்ப்பு பொருளுரை. வயிற்றிலிருந்து வெளியில் வந்த பிறகு குழந்தை அதன் தேவைகளை புரிந்து கொள்ள இயலாதவர்களிடம் பாதுகாப்பாக தரப்படுகிறது. இவ்வாறு தான் மனிதர்களால் வளர்க்கப்படுகிறது. தனக்கு தரப்படும் எதையும் மறுக்க இயலாமல் காலப்போக்கில் அவன் விரும்பத்தக்காத சூழ்நிலையில் விழுகிறான். பொருளுரை. தாயின் கருப்பையினில் குழந்தையின் உணவூட்டும் இயற்கையின் சொந்த ஏற்பாட்டால் நடைபெற்றது. வயிற்றினுள் உள்ள சூழ்நிலை சிறிது கூட இனியதில்லை. ஆனால் குழந்தையின் உணர்ச்சியை பொறுத்தவரை அது இயற்கையின் விதிகளால் சரியாக நடத்தப்பட்டது. ஆனால் வயிற்றிலிருந்து வெளியில் வரும் குழந்தை வேறுபட்ட சூழ்நிலையிலிருந்து விழுகிறது. அம்மகவு ஒன்றை உண்ண விரும்புகிறது. ஆனால் வேறு ஏதேனும் அது அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் யாருக்கும் அவனது உண்மையான தேவை தெரியாது. அவனுக்கு தரப்பட்ட விரும்பத்தகாதவைகளை அவனால் மறுக்க முடியாது. சில சமயம் குழந்தையின் தாய் பாலுக்காக அழுகிறது. ஆனால் செவிலி அவன் வாயினுள் வலியின் காரணமாக அழுகிறது என்று நினைப்பதால் அவன் சில கசப்பான மருந்தினை தருகிறான். குழந்தை அதை விரும்புவதில்லை. ஆனால் அவனால் மறுக்க இயலாது. அவன் இப்படி சீர்கேடான சூழ்நிலையில் தள்ளப்படுகிறான். துன்பம் தொடர்கிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இந்த சென்டென்ஸ் படிக்கும் போது நீங்க சில சமயம் குழந்தை தாயின் பாலுக்காக அழுகிறது அப்படி படிக்கணும். நிறுத்தி படிக்கணும். சரிங்க சரிங்க. ஓகே. இப்போ வயிற்றிலிருந்து வெளியே வந்த அப்புறம் குழந்தையோட தேவை என்னன்னு யாருக்குமே புரியாது. குழந்தை எதுக்காக அழுகுது? கொசு கடிக்குதா, இல்ல ஏதாவது குத்துதா உடம்புல, இல்ல பாலுக்காக அழுகுதா, இல்ல நீருக்காக அழுகுதா, எதுவுமே யாருக்குமே தெரியாது. அதனுடைய தேவை என்னன்னு புரிஞ்சுக்காம சில சமயம் தாய் நினைப்பா குழந்தை பசிக்காக அழுகுது. ஆனா சில சமயம் அஜீரணத்தினாலும் அழுகும், வயிற்று வலியினாலும் அழுகும். சில வலிகள் குழந்தைக்கு எங்க வலிக்குதுன்னு யாராலையும் சொல்லவே முடியாது. குழந்தை பேச தெரிஞ்சு அது உணர்வுகள் வளர்ந்த உடனேதான் எனக்கு அது வேணும், இது வேணும், எனக்கு அங்க வலிக்குதுன்னு சொல்ல தெரிஞ்ச பிறகுதான் சிலருக்கெல்லாம் புரியும். சோ அது மாதிரி குழந்தை எதுக்கு ஆசைப்படுது, என்ன சாப்பிடறதுக்கு ஆசைப்படுறதுன்னு தெரியாது. ஆனா நாம வலுக்கட்டாயமா சில மருந்துகளை கொடுப்போம். சில சாப்பிட பிரியமே இல்லைன்னாலும் நம்ம வாயில பாலை ஊத்தி விடுவோம், தண்ணிய ஊத்தி விடுவோம். சோ சில இந்த மாதிரி வேண்டாத விஷயங்கள் எல்லாமே அதுக்கு பூத்தப்படுகிறது. அடுத்தது ஸ்லோகம் 26. சாயிதோசு சீபரியங்கே ஜந்து ஸ்வேத ஜதூஷிதே நேசகண்டூயனே காணாம் ஆசனோத்தான சேஷ்டனே. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறேன். வியர்வை மற்றும் உயிரினங்களால் சூழப்பட்டு அருவருப்பான படுக்கையில் படுத்துக்கொண்டு பாவமான குழந்தை அரிக்கும் உணர்ச்சியிலிருந்து விடுதலை பெற தன் உடலை சொரிந்து கொள்ளும் திறமையற்றது என்றால் அதனுடைய அமர்தல், நின்றல் அல்லது அசைதல் பற்றி சொல்ல ஒன்றுமில்லை. குழந்தை அழுது கொண்டே துன்பத்துடன் பிறக்கிறது என்பது கணிக்கப்பட வேண்டும். பிறந்த பிறகு அதே துன்பம் தொடர்கிறது. அவன் அழுகிறான். அவனது சிறுநீர் மற்றும் மலம் முதலியவற்றால் மாசு அடைந்த அவன் தன் அருவருப்பான படுக்கையில் உயிரினங்களால் துன்பப்படுவதால் பாவமான குழந்தை தொடர்ந்து அழுகிறது. அவன் தன் விடுதலைக்கான எந்த பரிகார செயலையும் செய்ய இயலாதவன். சோ ஒரு குழந்தை பிறந்தோன்னு நாமளே பார்த்திருக்கோம். அது சில சமயம் மலம் போயிரும், சில சமயம் யூரின் பாஸ் பண்ணிரும். ஆனா அந்த நடு ராத்திரியில எந்திரிச்சு அதை கிளீன் பண்றக்கோ
ஒரு தாய்க்கு வந்து தெரியாது. மலம் போனது கூட தெரியாது. அப்போ அவங்க எல்லாம் தூங்கிருவாங்க. அப்ப அது அருவருப்பா இருக்கும். அந்த குழந்தைக்கு வந்து ஒரு அரிப்பா இருக்கும். ஏன்னா மலம், ஜலம் இருக்கிற இடத்துல என்ன ஆகும்? கிருமிகள் சீக்கிரம் அண்டிரும். ஆனா அந்த குழந்தை வந்து இப்ப சொரியணும் அப்படின்னா கூட அதுக்கு அந்த கை கால் வராது. சோ அந்த குழந்தை வந்து அதுலெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அதையெல்லாம் தாண்டி வருது. நாம எல்லாருமே இத அனுபவிச்சிருக்கோம். குழந்தையிலிருந்து தான் நாம தேகினோ அஸ்மின் யதா தேகி கௌமாரம். அந்த கௌமாரத்துல இருந்து தான் நாம யவனம், அப்புறம் ஜரா, முதுமை அப்படிங்கிற நிலைக்கு வர்றோம். நாம எல்லாருமே இதை தாண்டி வந்திருக்கோம். அடுத்தது ஸ்லோகம் 27. சுதந்த்யாம த்வச்சம் தம்சா மசகா மத்குணாதய ருதந்தம் சுதஞானம் கிரமய கிருமிகம் யதா. படிக்கிறேங்க படிக்கிறேங்க. சிறிய புழுக்கள் ஒரு பெரிய புழுவை கடிப்பது போல மென்மையான தோலுடைய குழந்தையை அவனுடைய உதவியற்ற நிலையில் கொசுவலை, கொசுக்கள், மூட்டைப்பூச்சிகள் மற்றும் பிற உயிரினங்கள் கடிக்கின்றன. தன் அறிவை இழந்த குழந்தை கடுந்துயரால் அழுகிறது. பொருளை விகத ஞானம் என்னும் சொல்லின் பொருள் வயிற்றில் குழந்தை வளர்ந்து ஆன்மீக அறிவு முன்பே மாயையின் சக்தியால் தொலைந்து விட்டது என்பதாகும். பலவித தொல்லைகளாலும் வயிற்றிலிருந்து வெளியில் வந்தாலும் குழந்தைக்கு முக்திக்காக என்ன நினைத்தானோ அதை நினைவு கூற முடியாது. ஒருவர் ஆன்மீக நிலையில் உயர்ந்தும் அறிவை பெற்றாலும் சூழ்நிலையால் அதை மறக்க நேரிடும் என்பது ஊகிக்கப்படுகிறது. குழந்தைகள் மட்டுமல்லாமல் முதியோர்க்கும் தங்களின் கிருஷ்ண உணர்வின் அறிவை மிகுந்த கவனத்துடன் காக்க வேண்டும். சாதகமற்ற சூழ்நிலைகளை தவிர்க்க வேண்டும். அதனால் அவர்கள் தங்களின் முதல் கடமை மறவாதிருக்கலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. அப்போ ஒரு குழந்தை வந்து சிறு பூச்சிகள், கொசு, மூட்டைப்பூச்சி, இந்த பல கொசு வகைகள் இருக்கு. அந்த வெவ்வேறுபட்ட பூச்சிகள் வகைகள் அதெல்லாம் வந்து குழந்தை கடிக்குது. அதனால குழந்தை அழுகுது. நாம நினைக்கிறோம் குழந்தை வந்து நாம நல்லா வச்சிருக்கோம், நீட்டா வச்சிருக்கோம் அப்படின்னலாம். ஆனா அதுக்குள்ளேயும் சில எறும்புகள் இருக்கும். நம்ம கண்ணுக்கே படாம சில எறும்புகள் இருக்கும். அந்த எறும்புகள் வந்து குழந்தை கடிக்கும், கொசு கடிக்கும், சில சமயம் வைரஸ், பாக்டீரியா போன்ற நுண்ணுயிரிகள் கடிக்கும். ஆனா அந்த குழந்தைக்கு எங்க கடிக்குது, ஏன் அதை எப்படி சொரியணும், அதை எப்படி தள்ளி விடணும் எதுவுமே தெரியாது. அதனால அந்த குழந்தை வந்து துடிக்குது. அப்ப வயிற்றில் வளர்ந்த குழந்தைக்கு அந்த ஆன்மீக முன்னேற்றம்ங்கிறது கிடையாது. ஏன்னா மாயைக்குள்ள விழுந்துருச்சு மறுபடியும். அப்ப குழந்தை தனது முக்திக்காக என்ன நினைத்தானோ, பிரேயஸ் எல்லாம் முதல்ல கருவறைக்குள்ளதான். கடவுளே என்னை வெளியேற்று, இல்ல என்னை இதுக்குள்ளேயே இருக்க விட்டுரு, வெளியில வந்தா மாயை பிடிச்சுக்கும்னு அந்த குழந்தை அழுகுது. எப்படி இங்க வந்து சுகதேவ கோஸ்வாமி 16 மாதங்கள் கருவுல இருந்து வெளியில, 16 ஆண்டுகள் தாயின் கருவுல இருந்து வெளியில வராத மாதிரி குழந்தையும் நினைக்குது. ஆனா எல்லா குழந்தைகளுக்கும் அது சாத்தியம் இல்ல, சுகதேவ கோஸ்வாமி மாதிரி. இப்போ முதியோர்கள் கூட, குழந்தை மட்டுமல்லாமல் முதியோர்களும் தங்களின் கிருஷ்ண உணர்வில் அறிவை மிகுந்த கவனத்துடன் காக்க வேண்டும். இந்த 4 வயதிலேயே குழந்தைக்கு வந்து அந்த கொஞ்சம் அறிவு வந்த உடனேயே அத வந்து நம்ம கிருஷ்ண உணர்வுல ஈடுபடுத்தணும். அதனாலதான் அன்னைக்கு குருகுலம் அப்படிங்கிறதுக்கு 4 வயதுல இருந்தே சேர்த்த ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கெல்லாம் ஸ்கூல்ல 4 வயதுல சேர்த்துறாங்க ஜடக்கல்வி பயில்றதுக்காக. ஆனா குருகுலத்தில் வேதிக் லிட்ரேச்சர் படிக்கிறதுக்காக, வேத கல்வி படிக்கிறதுக்காக அன்னைக்கு குருகுலம் இருந்தது. அதனால குழந்தைகள் கொஞ்சம் தங்களது வாழ்க்கையை எவ்வாறு பயன்படுத்துவது, மனித உடலை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை அன்னைக்கு அறிந்திருந்தார்கள். ஆனா இன்னைக்கு வந்து படிப்பே வந்து ரொம்ப மோசமான படிப்பா இருக்கு. ஏன்னா நம்மளோட வேதிக் கல்வி எல்லாம் போய் இப்ப என்னாச்சு, பௌதிக கல்வி படிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால சாதகமற்ற சூழ்நிலையை நம்ம தவிர்க்கணும். அதாவது அனுகூலியச சங்கல்ப, பகவானுக்கு எது உகந்ததோ அதை தான் சங்கல்பமா எடுத்துக்கணும். அனுகூலியச வர்ஜன, அனுகூலியமா இருக்கிறது அனுகூலியமா எடுத்துக்கணும். பிரதிகூலியச வர்ஜன, சாரி, பிரதிகூலியமா இருக்கிறது, அதாவது அனுகூலமாக இல்லாதது எல்லாவற்றையும் தவிர்க்க வேண்டும். அப்ப பக்தர்களோட சங்கத்தை எடுத்துக்கணும், அசத் சங்கத்தை விட்டுறணும். அசத் சங்கம் வந்து நம்மளுக்கு ரொம்ப மோசமானது. அசத் சங்கம் நம்மள வந்து பக்தியில இருந்து விடுவிக்க கூடியது.
ஆனா சத் சங்கம் நம்மை பக்தியில் நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன். ஏன்னா பக்தர்கள் நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம பக்தியை விட்டு கொஞ்சம் பாதை விலகினாலும் நம்மள கையை இழுத்து புடிச்சு உள்ள கூட்டமா கூட்டிட்டு போயிருவாங்க. அடுத்தது ஸ்லோகம் 28. இத்யேவம் சைச்சவம் புக்வா தூகம் மௌகண்டமேவ ச அலப்தா பீசிதோ ஞானாத் இத்தமக்ஞோ சுசார்பிதः. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரி. படி. மொழிபெயர்ப்பு. இந்த விதத்தில் குழந்தை பலவித தொல்லைகளை அனுபவித்து தன் குழந்தை பருவத்தை கடக்கிறது, பிள்ளை பருவத்தை அடைகிறது. பிள்ளை பருவத்திலும் தான் ஒருபோதும் அடைய இயலாத பொருட்களை பெற ஆசைப்பட்டு வேதனை அனுபவிக்கிறான். இவ்வாறு அறியாமையால் அவன் கோபப்பட்டு வேதனை அடைகிறான். பொருளுரை. பிறப்பிலிருந்து 5 ஆண்டுகளின் முடிவு வரை உள்ள காலம் குழந்தை பருவம் எனப்படும். 5 ஆண்டுகள் குழந்தை பருவத்தின் தொல்லைகள் முன்பே விளக்கப்பட்டன. ஆனால் குழந்தை பிள்ளை பருவத்தை அடையும் பொழுது அவன் பள்ளியில் சேர்க்கப்படுகிறான். அது அவன் விரும்பாதது. அவன் விளையாட விரும்புகிறான். ஆனால் அவன் பள்ளிக்கு சென்று படித்து தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கான பொறுப்பை ஏற்கும்படி வற்புறுத்தப்படுகின்றனர். மற்றொரு வித துன்பம், அவன் வைத்து விளையாடக்கூடிய சில பொருட்களை பெற விரும்புகிறான். ஆனால் சூழ்நிலைகள் அவன் அவற்றை அடைய இயலாதவாறு இருக்கலாம். இவ்வாறு அவன் துன்பப்பட்டு வேதனையை உணர்கிறான். ஒரு வார்த்தையில் கூறினால், அவன் தன் குழந்தை பருவத்தில் மகிழ்ச்சியற்றவனாகவே இருப்பதைப் போலவே தன் பிள்ளை பருவத்திலும் மகிழ்ச்சியற்றவனாகவே உள்ளான் என்றால் இளமை பற்றி சொல்ல என்ன இருக்கிறது? பிள்ளைகள் விளையாடுவதற்கு பல செயற்கை தேவைகளை சரியாக படைப்பார்கள். அவர்கள் திருப்தி அடையாத போது அவர்கள் மிகுந்த சீற்றம் அடைகின்றனர். விளைவு துன்பமாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. அப்போ இந்த மாதிரி ஒரு குழந்தை வளரும் போது பிள்ளை பருவத்திலிருந்தே அது துக்கத்தை அனுபவிக்குது. எப்படின்னா, நான் நினைச்சதெல்லாம் கிடைக்கல. ஸ்கூலுக்கு போக எந்த குழந்தையும் விரும்புறது கிடையாது. ஆனா வலுக்கட்டாயமா அந்த ஸ்கூல்ல கொண்டு போய் திணிச்சு அந்த பாடங்களை எல்லாம் மக்கப் பண்ணி அவனை எக்ஸாம் எழுத சொல்லி எதோ சொல்லி உன் வாழ்க்கைக்கு இது ரொம்ப முக்கியம், இது இல்லாம உன்னால வாழ முடியாது, படிச்சாதான்ப்பா லைஃப், இல்லைன்னா அவனுக்கு பிச்சை எடுக்கணும், இப்படி எல்லாம் சொல்லி 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 அந்த குழந்தைய வலுக்கட்டாயமா அவனது இஷ்டமே இல்லாம எல்லாம் நடக்குது. அப்போ பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா குழந்தை பருவம் தான் அப்படி, இளமை பருவம் அதை விட மோசமா இருக்கும். ஏன்னா கனவுகள், கற்பனைகள், எனக்கு அழகான பெண் கிடைப்பா, அழகான ஆண் கிடைப்பா, இப்படி சினிமா எல்லாம் பார்த்து கற்பனை வளர்த்துக்குவாங்க. எனக்கு இவ்வளவு பெரிய பங்களால வாழ்க்கை அமையும், கார் பெரிய பெரிய கார் இருக்கும், நான் அதுல வலம் வருவேன், கணவன் இப்படி இருப்பான், சினிமால காட்டுற மாதிரி ஒரு பெரிய லவ்வரா காதலனா இருப்பான். ஆனா உண்மையில பார்த்தா அங்க நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது. இப்படி இளமை பருவம், முதுமை பருவம் அதை விட மோசம். அதுக்கப்புறம் எல்லாம் ஒவ்வொரு செல்களும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல இறந்து கொண்டே இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு உறுப்பும் அங்க ரொம்ப சோர்வடையும். அப்போ நரம்புகள் தளர்ச்சி அடையுது, காது கேட்கறது மங்குது, கண் பார்வை மங்குது. அப்போ கை கால்களை நம்ம முதல்ல மாதிரி யூஸ் பண்ண முடியாது. முதல்ல எல்லாம் ரொம்ப நல்லா வேலை செஞ்ச ஓடி ஆடி, ஆனா இப்போ எல்லாமே தளர்ந்து போச்சு. சோ முதுமையில அந்த மன உறுதியும் போயிருது, புத்தி கூர்மையும் போயிருது. சோ எல்லாமே அங்க ஸ்ட்ரைக் பண்ணும்போது என்ன ஆகுது, நம்மளுக்கு விரக்தி வருது. சோ துன்பம் ஒரு தொடர்கதை. எந்த காலத்திலயும் நம்ம இன்பம் அனுபவிக்கிறதே முடியாது. இப்ப பாருங்க, குழந்தைகளுக்கு நீ ஸ்கூல் முடிச்சா நல்லா இருப்பப்பா, நீ மேல காலேஜ் வந்தா நல்லா இருப்பப்பா, கல்யாணம் பண்ணா நல்லா இருப்ப, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவ்வளவுதான், மனைவிக்கு அடிமை, மனைவி கணவனுக்கு அடிமை, இப்படி ஏதோ ஒரு விதத்துல அவங்களுடைய ஏக்கங்களை தீர்க்கறதுக்கு வாழ்நாள்களும் போராடுகிறார்கள். உழைப்பதற்காக முதலாளி அவங்க பல திட்டுக்களை வாங்கி அப்படியே சம்பாரிச்சாலும் இங்க கொண்டு வந்து வீட்டுக்கு கொடுத்தாலும் யாருக்குமே திருப்தி இல்லை. மகனை திருப்திப்படுத்த முடியல, மனைவியும் திருப்திப்படுத்த முடியல, மனைவி கணவனை திருப்திப்படுத்த முடியல. இந்த உலகமே அதிருப்தியில ஓடிக்கொண்டிருக்கிறது. சோ இந்த ஜட உலகமானது செயற்கையான இந்த ஜட உலகமானது இப்படித்தான். எல்லாருமே அதிருப்தி, எல்லாருக்குமே துக்கம். ஏன்னா இது துக்காலயம். அது புரிஞ்சுக்காம நாம் எல்லாரும் நான் இன்பத்தை அடைய வேண்டும் அடைய வேண்டும் அடைய வேண்டும்னு நாள் ஃபுல்லா ஒரு நாள் அதுக்காக ஏங்கி ஏங்கி அதுக்காக ஓடிட்டே இருக்கோம். ஆனா என்னைக்குமே இன்பம் கிடைக்கிறது கிடையாது.
ஸ்லோகம் 29. சஹதேஹேன மானேன வர்த்தமானேன மன்யுனா கரோதி விக்கிரகம் காமே காமிஷ் வந்தாய சாத்மனஹ. நான் படிக்கிறேன் மாதாஜி. படை கொஞ்சம் தெளிவா படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. உடலில் வளர்ச்சியுடன் உயிரினமானது தன் ஆத்மாவை அழியும் பொருட்டு தன் போலி கௌரவத்தையும் கோபத்தையும் அதிகரித்துக் கொள்கிறது. ஆனால் அதே போன்று எழுச்சியுள்ளவர்களை நோக்கி பகமை கொள்கிறது. பொருளுரை. பகவத்கீதையின் 3ஆம் அத்தியாயம் 36ஆம் பதத்தில் ஒரு உயிரினத்தின் இச்சைக்கு காரணம் என்பதை பற்றி அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் வினவுகிறான். உயிரினம் நிலையானது, தகுதியில் பகவானுடன் ஒன்றானது என்று கூறப்படுகிறது. பின்னர் அவன் உலகிற்கு இரையாகி விழுந்து சக்தியின் பாதிப்பால் பல பாவ செயல்களை செய்ய காரணம் என்ன? இந்த வினாவிற்கு விடையாக உயிரினம் அதன் உயர்ந்த நிலையிலிருந்து ஜடையிருப்பின் வெறுக்கத்தக்க நிலைக்கு இறங்கி வர காரணம் இச்சையே என்று கிருஷ்ணர் கூறுகிறார். இந்த இச்சை சூழ்நிலையினால் கோபமாக ஹரேஷ்ணா, இந்த இச்சை சூழ்நிலையால் கோபமாக மாறுகிறது. இச்சை மற்றும் கோபம் இரண்டும் அறியாமை ஆத்மாவை மூடும் பொழுது அது நரக ஹரேஷ்ணா மாதாஜி. நரக வாழ்விற்கான மிகவும் வெறுக்கத்தக்க நிலைக்கு அவனுடைய வீழ்ச்சிக்கு மூலாதாரமாகும். ஒருவரை நரக வாழ்விலிருந்து ஆன்மீகமாக புரிந்து கொள்ளலாரின் உயர்ந்த நிலைக்கு உயர்த்த இந்த இச்சையை கிருஷ்ணருக்குரிய அன்பாக மாற்ற வேண்டும். வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் சிறந்த ஆச்சாரியரான ஸ்ரீ நரோத்தமதாஸ் தாகூரா கர்ம கிருஷ்ண சரி படிங்க மாதாஜி, படிங்க. நாம் நமது புலன் திருப்திக்காக பலன் பொருள்களை விரும்புகிறோம். ஆனால் அதே இச்சை தூய்மையடையும் விதத்தில் மாற்றப்பட இயலும். அதனால் நாம் எல்லாவற்றையும் பரமபுருஷ பகவானின் திருப்திக்காகவே விரும்புவோம். கோபமும் கூட நாத்திகவாதியை நோக்கி அல்லது பரமபுருஷ பகவானிடம் பொறாமைப்படுபவரிடம் பயன்படுத்தப்படலாம். நமது இச்சை மாட்டும் கோபத்தால் நாம் இந்த உலக வாழ்வில் வீழ்ந்திருப்பது போல அதே இரண்டு தன்மைகளும் கிருஷ்ண உணர்வின் முன்னேற்றம் நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படலாம். ஒருவர் தன்னை மீண்டும் தன் முன்விருந்து தூய ஆன்மீக நிலைக்கு உயர்த்தலாம். சீலரூப கோஸ்வாமி அதனால் பரிந்துரைக்கிறார். இந்த உலக வாழ்வில் புலந்திருப்திக்கான பல பொருள்களை நாம் கொண்டிருப்பதால் அவை உடலில் பாதுகாப்பிற்காக தேவைப்படுவதால் நாம் அவற்றை எல்லாம் பற்றியின்றி பயன்படுத்த வேண்டும். கிருஷ்ணரின் புலன்களை திருப்திப்படுத்தும் நோக்கத்துடன் பயன்படுத்த வேண்டும். அதுவே உண்மை தரவாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? இச்சா தேச சமுத்வேன துவந்த மோகன பாரத சர்க்கே யாந்தி பரந்தபி அப்படின்னு. அதாவது இச்சைகள், அதாவது நாம் ஆசைகள் என்னத்துக்கு காரணமாகுது? அதுதான் காமம்னு சொல்லப்படுது பகவத்கீதையில, ஆசைகளை. அப்ப காமமே கோபத்திற்கு காரணம். ரஜோகுணத்துல கோபம் வருது. காம ஏச குரோத ஏச ரஜோகுண சமுத்பவக மகாசனா மகாபாப்மா வித்யேன மிக வைரினம். ஆசையே துன்பத்திற்கு காரணம். அப்ப அந்த ஆசை நிறைவேறாத போது என்னவாகுதுன்னா ரஜோகுணத்துல கோபம் வருகிறது. क्रोधोत् भवति सम्मोहात् स्मृति विभ्रमः स्मृति भ्रंसात् புத்திநாசாத் பிரணஷ்யதி. அப்ப அந்த கோபத்தினால புத்தி நாசமாகுது. அப்போ மயக்கம் வருகின்றது. அப்ப தெளிவில்லாத நிலையில இருக்கிறோம். இப்படி ஒன்றின் விளைவாக ஒன்று, இன்னொன்றின் விளைவாக இன்னொன்று, இப்படி போயிட்டே இருக்கு. இப்ப இச்சைக்கான திருப்தி இல்லாத போது அதே ஆசை அறியாமை நிலையில் கோபமாக மாறுகிறது. அறியாமை ஆத்மாவை மூடும் போது அது நரக வாழ்விற்காக மிகவும் வெறுக்கத்தக்க நிலை அப்படின்னு ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றாரு. சோ அறியாமை அப்படின்னா என்ன? நாம் முக்குணங்களில் ஈடுபட்டிருக்கும் போது அந்த கோபம் வருது. அதாவது ஆசைகள் வருது. ஆசை நிறைவேறாத போது கோபம் வருகிறது. அந்த கோபம் நம்மள நரக வாழ்வுக்கு தள்ளுது. ஏன்னா கோபத்துல பல நிலைகளை நாம பல செயல்களை செய்யறோம்.
சோ அதெல்லாமே தவறான செயல்கள். கோவத்துல யாரும் நல்லது செய்ய மாட்டோம். ஒண்ணு சந்தோஷத்துல இருக்கிறப்போ சரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறப்போ, கோவத்துல இருக்கிறப்போ நம்ம கண்டிப்பா வார்த்தைகளை வெளிவிடக்கூடாது. முடிவுகளை எடுக்கக்கூடாது. ஏன்னா சந்தோஷத்துல நாம மற்றவங்களே நோகடிப்போம். ரொம்ப துக்கத்துல இருக்கும்போதும் நாம பலரை நோகடிக்கிறோம். ஏன்னா அப்ப கோபம் வரும் துக்கத்துல இருக்கும்போது. அப்ப நம்ம பலரை நோகடிப்போம். அதுபோல நாம முடிவுகள் எடுக்கும்போது எல்லாமே தடுமாற்றமா இருக்கும். அப்ப சமநிலையில இருக்கும்போது மட்டுமே நம்ம முடிவுகளை எடுக்கணும். இப்போ ஒருவரை நரக வாழ்விலிருந்து ஆன்மீகமாக புரிந்து கொள்ளலின் உயர்ந்த நிலைக்கு உயர்த்த இந்த இச்சையை. அப்போ இச்சை இல்லாம இருக்க முடியாது. அதாவது ஆசை இல்லாம இருக்க முடியாது. ஆனா அந்த ஆசையை யாருக்காக பயன்படுத்த வேண்டும்? கிருஷ்ணருக்காக பயன்படுத்தணும். இப்ப நான் ஒரு நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டாலோ, சீலை வாங்கணும்னு ஆசைப்பட்டாலோ, இல்ல நல்ல உணவு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாலோ, அதை கிருஷ்ணருக்கு படைத்து நான் அனுபவிக்கணும். என்னுடையதல்ல என்கின்ற உணர்வில சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். எல்லாமே கிருஷ்ணருடையது. ஈசாவாஸ்யம் இதம் சர்வம். இப்ப பகவானுடைய பொருட்களை நான் பகவான்கிட்ட கேட்டு நான் டெம்பரரியா அனுபவிக்கலாம். ஏன்னா இது நம்ம உடலே டெம்பரரி தான். அதாவது நிலையற்ற இந்த உடல்ல நாமும் நிலையாக அனுபவிக்க முடியாது. இந்த உலகத்துல அனுபவிக்கிறதுக்குன்னு எதுவுமே கிடையாது. இங்க இருக்கிறது எல்லாமே துக்கத்திற்கானதுதான். நாம் மகன், கணவன் அப்படின்னு பற்று நாம வைக்கும்போது அது துக்கமாக மாறுகிறது. அப்போ பற்றிலிருந்து விடுபட வேண்டும். ஆனா பற்று இல்லாம இருக்க முடியுமா? ஆசை இல்லாம இருக்க முடியுமா? ஆசை இருக்கு. ஆனா அதை டைவர்ட் பண்ணணும். எப்படி? கிருஷ்ணருக்காக அந்த ஆசையை நம்ம திருப்பி விடணும். நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தே யுக்த வைராக்கியம் உச்சதி. இப்ப நரோத்தமதாச தாக்கூரர் என்ன சொல்றாருன்னா, காமகிருஷ்ண கர்மார்ப்பணே அப்படின்னு சொல்றாரு. புலன்திருப்திக்காக பல பொருட்களை நாம விரும்பினாலும் அதை அந்த இச்சையை தூய்மையடையும் விதத்தில் மாற்றப்பட இயலும். ஏன்னா நாம விரும்புறது நான் அனுபவிக்கணும் அப்படின்னு விரும்புறது தூய்மையற்றது. ஆனா அது எப்ப தூய்மையாகும்? கிருஷ்ணருக்காக நாம் செய்யும் போது, அந்த பொருளை கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கும் போது அது தூய்மையாகின்றது. இப்ப நமது இச்சை மற்றும் கோபத்தால் நாம் இந்த உலகத்துல விழுந்திருக்கிறோம். அந்த இரண்டு தன்மைகளும் கிருஷ்ண உணர்வில் முன்னேறும் நோக்கத்திற்காக பயன்படுத்தலாம். கோபத்தையும் சில சமயம் கோபத்தையும் நாம கிருஷ்ணருக்காக பயன்படுத்தலாம். எப்படி ஒரு வாயுபுத்திரன் ஹனுமான் என்ன பண்றாருன்னா, ஆஹ் ராவணன் இழிவுபடுத்தும் போது, ஸ்ரீராமரையும் சீத்தையும் இழிவுபடுத்தும் போது அப்ப வெகுண்டு எழுகிறார். தனது வாள்ல தீ வச்சப்ப என்ன பண்றாருன்னா, ராவணனோட அரண்மனையை சுத்தி இருக்கிற அந்த மாளிகைகள், அரண்மனைக்குள்ள இருக்கிற நந்தாவனங்கள் எல்லாத்தையும் எரிச்சு விட்டுறார் கோவத்துல. சோ ஒரு பக்தன் இன்னொரு பக்தரை பற்றி பேசும்போது, அல்லது பகவானை பற்றி இழிவாக பேசும்போது அந்த இடத்துல நிக்கவே கூடாது. கோவப்பட்டு அவனை கொன்னுடணும். அப்படி முடியல அப்படின்னா, அவனை கொல்ல முடியலன்னா அட்லீஸ்ட் அங்கிருந்து ஓடிடணும். காதை பொத்திட்டு ஓடிடணும். பக்தர்கள் அவமானப்படும் போது கோவப்படணும். ஒரு தவறு நடக்கும்போது, பக்தர்களுக்கு தீங்கிழைக்கும் போது கோவப்படணும். சோ கோபத்தை அவ்வாறு பயன்படுத்த வேண்டும். அதுதான் கிருஷ்ண உணர்வு. ஆனா கோவத்துல நான் வேண்டாத செயல்களை, அருவாள் எடுத்து கொல்றது, கத்தி எடுத்து குத்துறது, இந்த மாதிரி கோவப்பட்டு நான் யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. கோவத்தினால் வார்த்தைகளை சொல்லி, பல அசிங்கமான வார்த்தைகளை சொல்லி மற்றவர்களை புண்படுத்தும் போது அது மானசீக கொலை. ஆக்சுவலா வெளிப்புறமா கொலை செஞ்சா கூட, சில கருவிகளால் கொலை செஞ்சா கூட அரசாங்கத்தினால தண்டனை கொடுக்கப்பட்டு அந்த கொலைக்கான தண்டனை இங்கேயே அனுபவிக்கப்படுகிறது, இந்த பூவுலகிலேயே. ஆனா மானசீக கொலை பண்றவங்களுக்கு, மற்றவர்களை யார் காயப்படுத்துறாங்களோ, புண்படுத்துறாங்களோ அவங்களுக்கு தண்டனை மிகப்பெரிய தண்டனை காத்திருக்கு. ஏன்னா மானசீகமா பண்றது யாருக்கும் தெரியாது இல்லையா? நான் அவங்கள காயப்படுத்தினேன். அதனால அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மனசளவுல கஷ்டப்பட்டாங்கன்னா மானசீக கொலை. அது வெளியில செய்யற கொலைய விட பெருசு. ஆனா இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் தர்றது இல்ல. ஏன்னா சூட்சுமமா இருக்கிறதுக்கெல்லாம் யாருமே எதுவுமே சட்டம் கிடையாது. ஸ்தூலமான எல்லாத்துக்கும் தான் சட்டம் இருக்கு. ஆனா சூட்சுமமா நிறைய இருக்கு. புரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. பதம் 30.
பூதை பஞ்ச பிராரப்தே தேகே தேஹ்ய புதோஷ சக்ருத் அகம் அகம் மமேத்ய சத்காராக கரோதி குமதிர் மதிம். ஹரே கிருஷ்ணா. அந்த சரி, நான் அறியாமை படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. பதம் 30. பூதை பஞ்ச பிராரப்தே தேகே தேக்கிய பூத்யோ சுக்ருத் அகம் மதோ மேத்ய சத்ராக கரோதி குமதிர் மதிம். மொழிபெயர்ப்பொருளுரை தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி சில்லா பிரபத கீதை. அந்த அறியாமையால் உயிரினம் 5 மூலப்பொருட்களால் ஆன பூத உடலை தன்னுடையதாக ஏற்றுக்கொள்கிறது. இந்த தவறாக புரிந்து கொள்ளலுடன் அவர் நிலையில்லாத பொருட்களை தன்னுடையதாக ஏற்றுக்கொண்டு மிகவும் இருட்டான இடத்தில் தன் அறியாமையை அதிகரித்துக் கொள்கிறார். பொருளுரை. இந்த பதத்தில் அறியாமையின் விரிவு விளக்கப்படுகிறது. முதல் அறியாமை 5 மூலப்பொருட்களான உடலை தானாக இனம் காணுதல். இரண்டாவது சிலவற்றை ஒருவர் உடலியல் தொடர்புக்கும் சொந்தமானதாக ஏற்றுக்கொள்ளுதல் ஆகும். இந்த விதத்தில் அறியாமை விரிவடைகிறது. உயிரினம் நிலையானது. ஆனால் நிலையற்ற பொருட்களை மனிதன் ஏற்றுக்கொள்வதால் அவனது ஆர்வத்தை தவறாக இனம் காண்பதால் அவர் அறியாமையில் தள்ளப்படுகிறார். அதனால் அவர் உலக தொல்லைகளை அனுபவிக்கிறார். அதற்கு அடுத்தது படிக்கவா? இது சொல்லிருந்தேன் மாதாஜி. சரி சரி, ஓகே. சோ இந்த பூத உடல் 5 மூலப்பொருட்களால் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இதால் ஆனது. அப்ப அவன் தான் உடல் என்ன நினைக்கிறான், தான் ஆத்மாங்கிறது இல்லாம தான் உடல்னு நினைச்சிடறான். அப்ப நிலையில்லாத பொருட்களை தன்னுடையதாக ஏற்றுக்கொண்டு அகம் மமேதி, அதாவது நான் எனது அப்படிங்கிற அகங்காரம் மமாகாரம் அவனுக்குள்ள வந்துருது. சோ இந்த அறியாமை இந்த போக போக அதிகரித்து கொண்டே வருகிறது. அப்போ முதல் அறியாமை உடலை தானாக இனம் காணுவது. அப்போ உடலுக்கு சொந்தமான எல்லாவற்றையும் அவன் ஏற்றுக்கொள்ளுவது. ஏன்னா இந்த பேர்ல இருக்கிற நிலம் என்னுடையது, இந்த உடல்ல இருந்து வந்த குழந்தை என்னுடையது அப்படின்னு நம்ம விரிவடைஞ்சிட்டே போகும். அப்ப உயிரினம் நிலையானது. ஆனால் நிலையற்ற பொருட்களை மனிதன் ஏற்றுக்கொள்ளுவதால் அவனது ஆர்வத்தை தவறாக இனம் காண்பதால் அது அறியாமையில் தள்ளப்படுகிறார். அப்புறம் உலக தொல்லைகளை அனுபவிக்கிறார். ஏன்னா என்னுடையது அப்படிங்கிறத யாருமே இழக்க விரும்புறது இல்ல. இப்போ ஒரு வீடு என்னுடையதுன்னு எழுதி எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, பத்திரம் எல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க. திடீர்னு நாளைக்கு ஒருத்தர் இது என்னுடையதுன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுலயே ஹார்ட் அட்டாக் வந்துடும். அப்ப துன்பம் அதிகரிக்கிறது. ஏன்னா எனக்கு அது மேல பற்று. நான் இந்த உடலுக்கு ஒரு பெயர். ஆனா இந்த உடல் நிலையற்றது அப்படிங்கிறது சுடுகாட்டுக்கு போனாலும் மசான வைராக்கியமா தான் இருக்குது. மசான வைராக்கியமாக உட்கார்ந்து அடடே இவர் எப்படி எல்லாம் வாழ்ந்தாரு, இவர் நல்ல மனுஷராச்சே, இதுதான் நம்மளுக்கும், நாமளும் இப்படித்தான் போக போறோம் ஒரு நாளைக்கு அப்படிம்பாங்க. ஆனா வீட்டுக்கு வந்தா நான் போக போற இடம் எதுன்னு கூட தேர்ந்தெடுக்காம அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. சோ ஒரு நாளைக்கு போக போறோம்னு தெரியுது, எல்லாரும் போறத கண்ணுல பாக்குறோம், எல்லாரும் மரணம் அடையறத பாக்குறோம். ஆனா அதுக்கான என்ன ப்ரிப்பரேஷன் நாம பண்ணினோம்? ஒண்ணும் கிடையாது. நாளைக்கே போனாலும் அட்ரஸ் தெரியாது, எந்த அட்ரஸும் தெரியாது. கோலோக வைகுந்தம் எங்க இருக்கு, வைகுந்தங்கள் எங்க இருக்கு, சிவலோகம் எங்க இருக்கு, பிரம்ம சத்தியலோகம் எங்க இருக்கு, மற்ற 14 லோகங்கள் எங்க இருக்கு, யாருக்கும் தெரியாது. எந்த லோகத்துக்கு போறது? கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இந்த உடம்புல இருந்து அந்த ஆத்மாவானது வெளியேறும் போது திக்கு தெரியாம முழிக்குது. சோ எதுக்குமே இங்க ஒரு வாரத்துக்கு எங்காவது போறோம்னா கூட அவ்வளவு பிளான் பண்றோம். சூட்கேஸ்ல எடுத்து பிரஷ், பேஸ்ட், துணி, பின்னரு அப்படின்னு அடுக்கி வச்சுக்கிட்டு நாம எல்லாம் எழுதி சரி பார்த்துட்டே இருப்போம். ஆனா இந்த ஆத்மாவின் பயணத்துக்கு யாரு ரெடி பண்ணிருக்கான்னு கேட்டா யாருமே கிடையாது. ஆத்மா எங்க பயணிக்க போகின்றது? ஆத்மாவோட இடம் எது? இந்த ஆத்மா இந்த உடலை விட்டா கண்டிப்பா அந்த உடலை விட வேண்டியது ஒவ்வொருத்தருக்கும் கட்டாயம். யாருமே இங்க உட்காந்துட்டு நான் இங்கதான் இருப்பேன்னு யாருமே சொல்ல முடியாது. சொல்ற அளவுக்கு இயற்கை சட்டம் நம்மளுக்கு கொடுக்கல. உடம்பு ஒரு 100 வயது இல்ல 80 வயது இல்ல 50 வயது எப்ப வேணா நம்ம பயணப்பட வேண்டி வரும். ஆனா அதுக்கான எதையும் நாம பண்ணலங்கிறது நம்ம கவனமா மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷன் இப்பவே தொடங்கணும். ஏன்னா எப்ப போவோம்னு யாருக்கும் தெரியாது, டேட் யாருக்குமே தெரியாது. ஸ்லோகம் 31.
ததர்த்தம் குருதே கர்ம யத் பத்தோ யாதி சம்ஸ்ருதிம் யோனுயாதி ததக்லேசம் அவித்யா கர்ம பந்தனஹ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி படிக்கிறேன். படிங்க மொழிபெயர்ப்பு. மாதாஜி. அவருக்கு தொடர்ந்து தொல்லை தரும் மூலாதாரமான அறியாமை மற்றும் தொல்லை தரும் செயல்களின் விருப்பங்களால் அவர் பிடிக்கப்பட்டதால் அவரை தொடர்ந்து வரும் உடலின் பொறுத்து மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பிற்கு அவரை அடிமைப்படுத்துவதற்கு காரணமான பல்வேறு செயல்களை அவர் செய்கிறார். பொருளுரை: ஒருவன் யஜ்ஞம் அல்லது விஷ்ணுவை திருப்தி செய்யும் பொருட்டு பணி செய்ய வேண்டும். ஏனெனில் பரமபுருஷ பகவானை திருப்தி செய்யும் நோக்கம் இல்லாத எந்த வேலையும் அடிமைத்தனத்திற்கு காரணமாகும் என்று பகவத்கீதையில் கூறப்படுகிறது. கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் வாழும் உயிரினம் தன் உடலை தானாக எண்ணிக்கொண்டு பரமபுருஷ பகவானுடன் தான் கொள்ளும் நிலையான உறவை மறைக்கிறது. உடலின் மீதுள்ள ஆர்வத்தில் செயல்படுகிறது. தன் உடலை தானாகவும் தன் உடலின் விரிவுகளை தன் உறவினர்களாகவும் தன் உடல் பிறந்த நிலத்தை வழிபடத்தக்கதாகவும் ஏற்றுக்கொள்கிறார். இந்த விதத்தில் பல்வேறு உயிரினங்களை மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பில் நிலையான அடிமைத்தனத்திற்கு அவரை அழைத்து செல்லும்படியான தவறாக புரிந்து கொள்ளும் செயல்கள் செய்யப்படுகின்றன. தற்கால நாகரிகத்தில் சமூக, தேசிய மற்றும் அரசியல் தலைவர்கள் என்போர் வாழ்வின் உடலியல் கருத்தின் கீழ் மேலும் மேலும் மக்களை தவறாக வழிநடத்துகிறார்கள். அதன் விளைவாக எல்லா தலைவர்களும் தங்களை பின்பற்றுபவர்களிடம் ஒவ்வொரு பிறப்பிலும் நரக நிலைக்கு இறங்கி வருகின்றனர். ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு சான்று தரப்பட்டுள்ளது. அந்த யதாந்தே சிறிய மானா ஒரு குருடன் பல குருடர்களை வழிநடத்தினால் விளைவு எல்லாரும் குழியில் விழுவார்கள். இது உண்மையில் நிகழ்கின்றது. அறியாமை நிறைந்த மக்கள் கூட்டத்தை வழிநடத்தும் பல தலைவர்கள் உள்ளனர். ஆனால் ஒவ்வொருவரும் மனித சமுதாயத்தில் அமைதியும் வளமும் இல்லை. பல்வேறு உடல் சம்பந்தப்பட்ட அருஞ்செயல்களை செய்யும் யோகிகள் என்போரும் அறியாமை நிறைந்த மக்களைப் போல அதே வகையில் உள்ளனர். ஏனென்றால் யோக முறை உடலியல் கருத்தில் முழுதும் அமிழ்ந்து கிடக்கும் மனிதர்களுக்காக சிறப்பாக பரிந்துரைக்கப்படுகிறது. முடிவு என்னவென்றால் ஒருவர் உடலியல் கருத்தில் நிலைத்திருக்கும் வரை அவர் பிறப்பு இறப்பை அனுபவிக்க வேண்டும் என்பதாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ மனிதன் இந்த மாதிரி அறியாமையில மேலும் மேலும் பல தவறுகளை செய்து கொண்டே வர்றான். அதனால என்ன ஆகுது அப்படின்னா, புண்ணிய காரியங்கள், பாவ காரியங்கள் இது மாறி மாறி எல்லாருக்கும் கட்டாயம் பண்ண வேண்டிய அவசியம் இங்கு ஏற்படுது. ஏன்னா உடல் எடுத்தவன் எல்லா செயல்களையும் செயலின்றி யாராலும் இருக்க முடியாது. சோ செயல் செய்யும் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா புண்ணியம் அல்லது பாவம், பிளஸ் ஆர் மைனஸ் இது தொடர்கதையா எப்படி ஒரு ஆட்டணத்துல ஏறி உக்காந்து இறங்க முடியாம சுத்திட்டே இருக்கமோ, அது போல புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜடரே ஜனனி சயனம், அதாவது பிறப்பு இறப்பு இதுல சிக்கி சிக்கி அவன் பல கோடி பிறவிகளை எடுத்தாலும் அவன் இதிலிருந்து எப்படி விடுபடுவது என்பதை அறியாதவனாக தொடர்ந்து இதுல மாட்டிட்டு முழிக்கிறான். ஏன்னா இதுக்கு ஒரு சுக்கிருதி இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு அதுக்கு வழி தெரியும். ஏன்னா பகவானை பற்றிய ஞானம் அவ்வளவு சீக்கிரம் யாருக்குமே கிடைக்கிறது கிடையாது. பல பிறவிகள் பகுனாம் ஜென்மனாம் அந்தே, அது போல மனுஷியானாம் சகசிரேஷு கச்சித்யததி சித்தையே, பல ஆயிரம் மனிதர்களை யாரேனும் ஒருவர் தான் பகவானை புரிஞ்சுக்கிட்டு மேல மேல முன்னேறி கோலோக பிருந்தாவனத்துல செட்டில் ஆகுறாங்க. சோ பக்தி அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. பகவான் முக்தியை கூட தந்துருவார், வேணுங்கிறதெல்லாம் தந்துருவார். உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு பொருள் வேணுமா தந்துடுறேன், கர்ம காண்டம், அது கொடுத்தா இது கொடுத்தா அது கிடைக்கும், அது கொடுத்தா இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரு பல புண்ணியங்களை செய்வாங்க. சோ புண்ணியம் பாவம் இந்த ரெண்டுமே இல்லாம எப்படி பகவானுக்கு நமது செயல்களை அர்ப்பணிக்க வேண்டும்? யக்ஞார்த்த கர்மனோ அந்நியத்த அப்படின்னு சொல்லி யக்ஞமாக நமது செயல்கள் செய்யப்பட வேண்டும். யக்ஞார்த்த கர்மனோ அந்நியத்திர லோகோயம் கர்ம பந்தன தத்தர்த்தம் கர்ம கௌந்தேய யுக்த சங்க சமாச்சர அப்படின்னு. சோ நம்ம செயல்களை பகவானுக்கு அர்ப்பணித்து செய்வதுதான் பக்தி தொண்டு. எனக்காக செய்யறேன்னு எதை செய்யறமோ அப்ப மாட்டிக்குவோம். ஏன்னா அதுல புண்ணியமோ பாவமோ வரும். எந்த ஒரு செயலுக்கும் எதிர்வினை இருக்கின்றது. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அ ரியாக்ஷன். சோ அந்த ரியாக்ஷன் எப்படி வரும்? ஒன்னும் புண்ணியமா வரும், இல்லைன்னா பாவமா வரும். அப்ப பாவத்தையும் சரியும் புண்ணியத்தையும் சரி அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு பிறவி எடுக்கணும். புண்ணியத்தை மட்டும் அனுபவிக்கிறேன் பிறவி எடுத்தாலும் கூட நாம் பாவத்திற்கு கண்டிப்பா ஆளாக வேண்டி வரும்.
எப்படி நாம வந்து டெய்லி நடக்கிறோம், பல உயிரினங்களை காலால மிதிச்சு கொல்றோம், பல்லி, கரப்பான்பூச்சி, முட்டைப்பூச்சி, கொசு இதெல்லாம் அடிக்கிறோம். தானியங்களை விளைவிக்கும் போது மண்புழு, அந்த மரங்கள், செடிகள், பறவைகள், கொத்தாம இருக்கிற பறவைகளை கொல்றாங்க, விரட்டுறாங்க, பாம்பை கொல்றாங்க. சோ ஏதோ ஒரு விதத்துல பாக்டீரியா நாம மூச்சு எடுக்கும் போதும், இன்ஹேல் பண்ணும் போதும், எக்ஸல் பண்ணும் போதும், நம்ம வெளிவிடும் போது பாக்டீரியா, வைரஸ் போன்ற பல கிருமிகளை நாம் கொள்கிறோம். சோ நாம நினைச்சா கூட முடியாது, பாவமே இல்லாம வாழ்னா கூட. ஆனா எப்ப முடியும் அப்படின்னா, கிருஷ்ணருக்கு எல்லா செயல்களையும் அர்ப்பணிக்கும் போது அதுல இருந்து தப்பிக்கலாம். அப்போ இங்க வந்து உம் ஒரு குருடனால் வழி நடத்தப்பட்டால் விளைவு என்னாகும் அப்படின்னா, குருடன் போற பாதை யாருக்குமே தெரியாது, குருட்டு பாதை. கண்டிப்பா அவன் எங்க போய் விழுவான்? குழியில விழுவான். சோ இது மாதிரி நிறைய பேர் அறியாமையினால, அறியாமையில் இருக்கிற ஒருவர் வழிநடத்தும் அந்த வழியில போயிடுறாங்க. அப்படி போறப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்களும் சேர்ந்து அந்த குருடனோட கீழே பள்ளத்துல விழுகுறாங்க. ஏன்னா இப்ப நிறைய குருமார்கள் இருக்காங்க, பரம்பரா வழியில வந்தவங்க கிடையாது, முறையாக ஞானிகள் கிடையாது, ஞானத்தை அறிந்தவர்கள் கிடையாது, சாஸ்திர விதிகள் தெரியாது, கடவுள்னா யாருன்னு முழு டெபினிஷன் தெரியாது. அவங்க எல்லாமே நான் என்னை குரு, நான் கடவுள் அப்படின்னு பிரகடப்படுத்திக்கிறாங்க. சோ தவறான அவர்களை எல்லாம் நாம் அணுகி அவங்க கிட்ட ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான், வாழ்க்கையே போயிடுச்சு. சரியான சேனல் கிடைக்கலன்னு என்ன ஆகும்? சில குழந்தைகள் அப்படித்தான், நல்ல சங்கம் கிடைக்காம மோசமான சங்கம் கிடைக்கும் போது அதனோட பாதை சீரழிந்து போகுது. இன்னைக்கு பெரிய பெரிய செல்வந்தர் குடும்பத்துல பிறந்தவங்க ரொம்ப ஒரு ஆடம்பரமா வாழணும்னு நினைச்சுக்கிட்டு பெரிய பெரிய பசங்களோட எல்லாம் சேர்ந்துகிட்டு கஞ்சா அடிக்ட் ஆயிடுறாங்க, மோசமான வழியில போறாங்க. சோ அவங்களெல்லாம் மீட்டெடுக்கவே முடியறது கிடையாது, அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையை இழந்துடுறாங்க. ஒருவர் வந்து சிலர் அறியாமையினால என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தான் பிறந்த இடம் வணங்கத்தக்கது, அந்த தீர்த்தம் வணங்கத்தக்கது, அப்போ என்னுடைய மொழி வணங்கத்தக்கது, இந்த மாதிரி விரிவடைந்த சுயநலம் சொல்லுவாங்க அது. சோ இதெல்லாம் வந்து குறுகிய மனப்பான்மை. ஆனா அவங்க வந்து அதுலயே ஊறி போயிடுறாங்க. எனது குடும்பம், அதை விட்டா சமூக செயல், எனது சமூகத்திற்கு நான் செய்யும் சேவகம் அப்படின்னு அதுக்கு போயிடுறாங்க. ஏன்னா வெளிப்புற உடலால நீங்க என்னதான் சேவகம் பண்ணினாலும் ஒரு ஆத்மாவை உங்களால விடுவிக்க முடியாது. வெளிப்புற உடல் வந்து அழியக்கூடியது, ஆனா ஆத்மா அழிவில்லாதது. ஆத்மாவுக்கு தரும் அறிவு மிகவும் முக்கியமானது. உடலுக்கு தரும் அறிவோ அது வந்து, அதாவது ஜடக்கல்வி நிறைய பேரு, நான் இந்த ஜடக்கல்விக்காக ஸ்பான்சர் பண்றேன், இந்த குழந்தை படிக்க வைக்கிறேன், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளவு பேரை படிக்க வைக்கிறேன், நான் சமூக சேவை பண்றேன், இந்த பாருங்க இப்போ பஞ்சம் பட்டினி அதெல்லாம் வருது, ஆப்பிரிக்கால வந்து பட்டினியால துயருறுகிறார்கள், நாங்கெல்லாம் சாப்பாடு அனுப்புறோம், துணி அனுப்புறோம், வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு துணி அனுப்புறோம். இது எப்படின்னா சில பிரபுபாதர் அழகான ஒரு உவமை சொல்றாரு. ஒருத்த வந்து வெள்ளத்துல அடிச்சுட்டு போறான். அப்ப அடிச்சுட்டு போகும்போது அந்த மனுஷன் போயிட்டு இருக்கான், ஆனா அவனை பிடிக்க நினைக்கிறாங்க, அவனோட துணி கிடைச்சிருச்சு. ஆனா துணி வந்து கிழிஞ்சு அவங்க கையில கிடைச்சிருச்சு, ஆனா ஆளு வெள்ளத்துல அடிச்சுட்டு போறான். அப்போ அங்க புடிச்சவன் சொல்றான், நான் புடிச்சிட்டேன் துணியை தூக்கிட்டு, அவனை பிடிச்ச மாதிரி அவன் ரொம்ப சந்தோஷத்துல, நான் பிடிச்சிட்டேன், நான் அவன் காப்பாத்திட்டேன்னு. உடலை காப்பாற்றுறதுக்கு பதிலா அவன் துணியை காப்பாத்திட்டான். ஆனா அதுக்கு அவன் வந்து நான் காப்பாத்திட்டேன்னு சொல்றான். அது போல நிறைய பேரு உடலுக்கு செய்யும் சேவையை என்ன நினைக்கிறாங்க, நான் அவங்கள காப்பாத்துறேன். உண்மையில உடலுக்கு செய்யும் சேவையினால யாரை காப்பாத்த முடியாது. ஆத்மாவை விடுவிக்கக்கூடிய அந்த ஞானத்தை வழங்க வேண்டும், ஆத்ம ஞானத்தை கொடுக்கணும், அதுதான் நிரந்தரமானது. உடலுக்கு செய்யும் சேவைகள் எல்லாம் அழியக்கூடியது. அவன் உடல் அழியும் போது அவனுக்கு கொடுத்த நீங்க கொடுத்த எல்லா பொருளும் அதோட அழிஞ்சு போகும். எவ்வளவு சாப்பாடு கொடுத்தீங்களோ, எவ்வளவு துணி கொடுத்தீங்களோ, அது எல்லாம் வந்து யாருக்குமே, ஜடக்கல்வி கொடுத்தீங்களோ அது எல்லாமே அழிஞ்சிரும். ஆனா ஆத்ம ஞானத்தை கொடுக்கும்போது அடுத்த பிறவியிலும் நேகாபிக்கிரம நாஸ்தோஸ்தி பிரத்யவாயோனா வித்தியதே சொல்பம் அப்பியசிய தர்மசிய திராயதோ மகதோ பயாத். ஆத்மாவுக்கு கொடுக்கின்ற ஞானம் பல பிறவிகளில் அவனுக்கு தொடர்ந்து வருகிறது. அந்த ஞானத்தினால் அவன் மேல மேல போறதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனா நீங்க என்னதான்
நீங்க உடலுக்கு கொடுத்தாலும் அது இந்த ஜென்மத்தோட முடிஞ்சுது. இந்த ஜென்மத்தில் இல்ல. ஒரு சாப்பாடு குடுத்தீங்கன்னா அடுத்த நாள் குடுக்கணும். அடுத்த நாள் குடுக்கணும். இறக்கும் வரை உன்னால குடுக்க முடியுமா? ஒருத்தருக்கு ஒரு 4 நாள் குடுத்துட்டு அதையே பெருமையா பேசுவாங்க. சோ நம்ம குழந்தைகளையுமே நம்ம வளர்த்த முடியாது. டைரக்ட்டா இறக்கும் வரைக்கும் நான் தான் செஞ்சு தருவேன்னு வளர்த்த முடியாது. சோ மற்றவங்கள பற்றி என்ன சொல்ல? அடுத்தது அப்போ ஒவ்வொருவரும் தனது குழந்தைக்கு குரு நஷஷாத், பிதா நஷஷாத், சுஜனோ நஷஷாத் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தாயோ, தந்தையோ, ஒரு தெ- தெய்வம் நஷஷாத்னு வரும். சோ ஒரு தேவர்களோ, வழிபடும் தேவர்களோ யாராக இருந்தாலும் ஒருவருக்கு வந்து பகவானுடைய ஞானத்தை தரலினா அவங்களுக்கு இந்த ஆத்மாவை வெளியேற்றுறதுக்குரிய ஞானத்தை தரவில்லை என்றால் அவர்கள் தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, வணங்கும் தேவர்களும் இல்லை, குருவும் இல்லை. ஒரு குரு என்ன தரணும் அப்படின்னா தன்னை நாடி வருபவர்களுக்கு அந்த ஞானத்தை தரணும். என்ன பகவான் முழுமுதற் கடவுள் யார், அவரிடம் எவ்வாறு திரும்பி சொல்வது, பேக் டு காட் அப்படிங்கிற ஞானத்தை தரணும். அது இல்லைன்னா நாம சும்மா பெத்துக்கிட்டா தாயாயிர முடியுமா? ஒரு விந்துவை கருப்பைக்குள்ள அனுப்பிட்டா அவர் தந்தையாக முடியுமா? நாம் பேரளவுக்கு வேணா சொல்லிக்கலாம் நான் தாய் நான் தந்தைன்னு. ஆனா உண்மையில அந்த குழந்தைக்கு ஞானத்தை, ஆன்மீக ஞானத்தை புகட்டவில்லை என்றால், ஏன்னா உண்மையான விடுதலை அதுதான். தனது குழந்தை அந்த உடலை தனது அப்படிங்கிறத விட அந்த ஆத்மாவை நம்மளுக்கு எதுக்காக கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா அந்த ஆத்மாவை விடுவிக்கக்கூடிய ஞானத்தை உன் மூலமா நீ அது தரணும் அப்படிங்கறதுக்காகத்தான் அந்த உடலை நம்மளுக்குள்ள கொடுத்திருக்காரு. உடலோட அந்த ஆத்மாவை கொடுத்திருக்காரு. அப்போ வளர்ப்பது அப்படின்னா வெறும் உடலை வளர்ப்பது கிடையாது, ஞானத்தை வளர்க்கணும். ஒரு குழந்தைய வளர்க்குறேன்னு சொல்லிட்டு நிறைய பேரு நல்லா சாப்பாடு போடுறேன், நல்லா குளிக்க வைக்கிறேன், நல்லா ஸ்கூல்ல சேர்த்துறேன், அதெல்லாம் இல்ல முக்கியம். ஆத்ம ஞானத்தை தர்றதுதான் ஒரு பேரண்ட்ஸுக்கும் குருவுக்கும் ரொம்ப முக்கியம். தான் வணங்கும் இடத்தை வந்து ஒருத்தர் நான் அந்த ஊர்ல பிறந்த அதனால இது ரொம்ப வணங்கத்தக்கது. சோ கங்கையில குளிக்கிறேன் அப்படின்னா உடலை மட்டும் குளிச்சா பத்தாது. சோ ஆத்மா எவ்வாறு அதனால் தூய்மை அடைகிறது அப்படிங்கிற நிலை தெரியாதவன் குளிச்சு பிரயோஜனமே கிடையாது. கண்டிப்பா கங்கா நீர்ல குளிக்கிறதெல்லாம் புனிதமானது. ஆனா அவன் என்ன நினைக்கிறான், இதுல அதுல குளிச்சுட்டு மறுபடியும் பாவம் செய்ய விளையும் போது அதனால புண்ணியம் கிடையாது, எந்த ஆத்ம முன்னேற்றமும் கிடையாது அவங்கிட்ட. ஏன்னா அது ஒரு சடங்கா மட்டும்தான் பண்றாங்க. கங்கையில குளிக்கிறது நல்லது, காவிரியில குளிக்கிறது நல்லது, நல்லது மட்டும் தெரியும். ஆனா எப்படி நல்லதுன்னு தெரியாது. சோ எப்படி ஒரு திருடனானவன் எல்லா திருடினா நம்மளை பிடிப்பாங்க, திருடுனா தண்டனை உண்டு அப்படின்னு தெரிஞ்சும் திரும்பி திரும்பி திருடி திருடி உள்ள போயிட்டு வெளியில வரானோ, அது போல எவ்வளவு தடவை கங்கையில குளிச்சாலும் உங்க உணர்வு மாறவில்லை என்றால் அதனால எந்த ஒரு உயர்வும் கிடையாது. ஏன்னா உணர்வு மாற வேண்டும். போய் கங்கையில குளிச்சுட்டு மறுபடியும் வந்து எல்லாரையும் பேசிட்டு சண்டை போட்டுட்டு பஸ்ல இடம் இல்ல, நீ ஏன் தள்ளி உட்கார்ந்துருக்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் குடுமி பிடிச்சிட்டு வந்தாக்க அதனால என்ன பிரயோஜனம்? சோ கங்கையில குளிச்சாலும் மறுபடியும் பாவத்தை தேடிட்டு இருக்க. மறுபடியும் யானை எப்படி குளித்து விட்டு தலையில மண்ணை போட்டுக்குதோ அது போல இதெல்லாம் ஒரு சடங்கா உணர்வு நிலையில மாற்றம் இல்லாம நிறைய பேர் இந்த சடங்குகளை பண்ணிட்டே இருக்காங்க. அது போல தான் பிறந்த இடம் தான் புனிதம் அப்படின்னு சொல்லிக்கிறதெல்லாம் வீண். இந்த ஜட உலகுல எந்த இடத்துல நீங்க பிறந்தாலும் அது வந்து நல்லதா சொல்லப்படல. சில தாமங்கள் தவிர. தாம் அப்படின்னா பகவானுடைய உயர்ந்த இடம். சோ தான் பிறந்த இடத்தையோ அல்லது கங்கை காவிரியில குளிக்கிறதையோ இல்ல தனது மொழி சிறப்பானது அப்படின்னு போராடுறவங்க, இப்போ தமிழ் மொழிக்காக போராடினப்போ சிலரெல்லாம் தீ குளிச்சுட்டாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கேவலமான செயல். அவங்களோட வாழ்க்கையோட நோக்கம் தெரியாம அரிதான இந்த மானிட பிறவியை அவங்க வந்து இவ்வளவு துர்பாக்கியமா அவங்களே நிர்மாணிச்சுக்கிறாங்க. அடுத்தது ஸ்லோகம் 32. யத்யசத்பி பதி புன
சிஸ்னோதரக்ருதோத்யமைஹ ஆஸ்திதோ ரமதே ஜந்துஸ்தமோ விசதி பூர்வவத். அதனால் உயிரினம் புலனுறவு இன்பத்தின் நாட்டத்தில் மனச்சுவையின் திருப்தியில் ஈடுபட்டுள்ள சிற்றின்ப மனமுடைய மக்களால் பாதிக்கப்பட்டு மீண்டும் நேர்மையற்ற வழியில் தொடர்பு கொண்டால் அவன் மீண்டும் முன்பு போல நரகத்திற்கு செல்வான். அப்ப மறுபடியும் புலனுகர்வுல ஆதியந்த வந்த கவுந்தேய நதேசு ரமதே புதக. சோ அந்த சிற்றின்பத்துல நாட்டம் இருக்கிறவங்க நேர்மையான வழியில போக முடியாது. நேர்மைக்கு அங்க இடமே கிடையாது. சோ அதனால மறுபடியும் நரகத்துக்கு போறான். பொருளுரை கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மா அந்த தாமிஸ்ர மற்றும் தாமிஸ்ர போன்ற நரக நிலைகளில் தள்ளப்படுகிறது. அங்கு துன்பம் அனுபவித்த பிறகு அவன் நாயின் அல்லது பன்றியின் போன்ற நரக உடலை பெறுகிறான். அது போன்ற பல பிறவிகளுக்கு பிறகு அவன் மீண்டும் மனித உயிரின் வடிவில் வருகிறான். மனித உயிர் எவ்வாறு பிறக்கிறது என்பது கபிலதேவரால் வர்ணிக்கப்படுகிறது. மனித உயிர் தாயின் வயிற்றுள் வளர்ந்து அங்கு துன்பப்பட்டு மீண்டும் வெளிவருகிறது. இந்த எல்லா துன்பங்களுக்கும் பிறகு மனித உடல் எடுக்க மற்றொரு வாய்ப்பு கிடைத்து நாவிற்கு சுவை தரும் உணவிலும் புணர்தல் வாழ்வில் கருத்துள்ள மனிதர்களின் தொடர்பில் தனது மதிப்புள்ள நேரத்தை வீணடித்தால் பின்னர் இயல்பாகவே அவர் மீண்டும் அந்த தாமிஸ்ர மற்றும் தாமிஸ்ர நரகங்களுக்கு இறங்கி வருகிறார். பொதுவாக மக்கள் நாக்கின் சுவை மற்றும் பிற திருப்தி இவற்றில் நாட்டமுடையவர்கள். அது மண்ணுலக வாழ்வு உண்டு உண்டு குடித்து மகிழ்ந்து மற்றும் அனுபவித்து ஒருவருடைய ஆன்மீக அடையாளம் மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்தின் முறையை புரிந்து கொள்ளுவதில் கருத்து இல்லாமல் இருத்தல் என்று பொருள். உலோகாயத மக்கள் நாக்கு வயிறு மற்றும் பிறப்பிற்குரியவற்றில் கருத்து உடையவர்களாதலால் யாரேனும் ஆன்மீக வாழ்வில் முன்னேற விரும்பினால் அம்மாதிரியான மக்களுடன் தொடர்பு கொள்வது பற்றி மிகுந்த கவனமுடன் இருக்க வேண்டும். அந்த உலோகாத மக்களுடன் தொடர்பு கொள்ளுவது மனித வாழ்வில் தற்கொலை புரிவதற்கு ஒப்பாகும். அதனால் ஒரு அறிவு கூர்மையுள்ள மனிதன் விரும்பத்தகாத தொடர்பை விட்டுவிட்டு ஆன்மீகவாதிகளுடன் எப்போதும் கலந்து பழக வேண்டும். அவர் ஆன்மீகவாதிகளுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது வாழ்வின் விரிவு பற்றிய அவரின் எல்லா சந்தேகங்களும் அளிக்கப்படுகின்றது. அவர் ஆன்மீகத்தை புரிந்து கொள்ளுவதில் குறிப்பிட்ட வகை மத நம்பிக்கைக்கு மிகவும் அடிமைப்பட்டிருக்கிறார் என்பது சில சமயம் தெரிகிறது. இந்துக்கள், இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்துவர்கள் தங்கள் குறிப்பிட்ட வகை மதத்தில் நம்பிக்கை உடையவர்கள். அவர்கள் ஆலயம், கிறிஸ்துவ கோயில் அல்லது மசூதிக்கும் செல்கின்றனர். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர்களால் நாவின் சுவை மற்றும் பாலுணர்வு வாழ்வின் அடிமையாகியுள்ளவர்களுடன் கொண்ட தொடர்பை விட முடியாது. ஒருவர் வேலையில் மிகவும் மதச்சார்புடையவராக இருக்கலாம். ஆனால் அவர் அந்த மனிதர்களுடன் தொடர்பு கொண்டால் பின்னர் அவர் நரகத்தின் இருட்டான பகுதிக்கு இறங்கி வருதல் உறுதி என்பது இங்க தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. சில பிரபுபாதர் சொல்றார், சோ கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மா இவ்வாறு மீண்டும் மீண்டும் பிறந்து அந்த இன்பத்தை அனுபவிக்க முற்படும் போது பல தவறுகளை செய்கிறான். அதனால தவறுகள் செய்து மீண்டும் மனித உடலே கிடைக்காம அந்த தாமிஸ்ர அப்படின்னு நரகங்களுக்கெல்லாம் போய் மறுபடியும் அங்க பன்றியின் உடலோ இல்ல வேறு விலங்குகள் உடலோ அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ எப்படி மனித உயிர் வளர்கிறது, பிறக்கிறது அப்படின்னு இப்ப நம்ம பார்த்தோம். தாயின் வயிற்றுல எப்படி துன்பப்பட்டு அந்த கருவானது வெளியில வருதுன்னு. அப்போ மனித உடல் கிடைக்கிறதுக்கு இன்னொரு வாய்ப்பு நம்மளுக்கு கொடுக்கப்படுது. ஆனா மனித உடல்ல என்ன பண்றாங்க, நாவுக்கு சுவை தருவது. ஏன்னா வாச்சோ வேகம், மனச குரோதோ வேகம், ஜிக்வா வேகம். ஜிக்வா அப்படின்னா நாக்கோட வேகம் அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப மக்களுக்கு ரொம்ப சுவை உணர்ச்சியை தூண்டக்கூடியது. எங்கெல்லாம் என்ன கிடைக்கும் அது சாப்பிடலாம் அப்படின்னு. ஆனா பகவானுக்கு படைக்கப்படாத உணவை சாப்பிடுவது பாவத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில படிக்கிறோம். அப்போ அவன் உண்ணுவதிலும் புணர்வதிலும் உள்ள வாழ்க்கையில தொடங்கி தங்கள் நேரத்தை வீணடிக்கிறதுனால மறுபடியும் நரகத்துக்கு போக வேண்டி இருக்கு. ஏன்னா அந்த புணர்தல் அப்படிங்கிறது ஆண் பெண் கவர்ச்சி.
மித்னி பாவம், அது பாகவத்துல இன்னொரு ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆண் பெண் கவர்ச்சி தான் இந்த உலகம் இயங்குறதுக்கே காரணமா இருக்கு. சோ மறுபடியும் அதுல அவன் விழுந்த உடனே நாக்கின் சுவை அனுபவிக்கிறதுக்காக பலதெல்லாம் கொண்டு சாப்பிட்டு சுவை மிகுந்த உணவுகளை சாப்பிடணும்னு சொல்லி அவன் வந்து பிரசாதம் அல்லாத உணவுகளை சாப்பிட்டு இப்படியே பாவம் செய்யறான். இப்ப மண்ணுலக வாழ்வு வந்து குடித்து மகிழ்ந்து அனுபவிக்கிறதுக்குன்னு அவன் நினைச்சுக்கிறான். அதனால ஆன்மீக முன்னேற்றம் அவனுக்கு கிடைக்கிறதே கிடையாது. ஜிக்வா வேகம் உதரோபஸ்த வேகம் ஏகான் வேதான்யோ விஷகேது தீர. அப்ப அந்த வயிறு, பாலுறுப்பு இதெல்லாம் ஒரு நேர்கோட்டுல, வாய் எல்லாம் ஒரு நேர்கோட்டுல வருது. சோ இதையெல்லாம் அவனால கட்டுப்படுத்த முடியாது. யாரெல்லாம் பக்தி பண்ணலையோ அவனால இந்த நாக்கோ வயிறோ பாலுறுப்போ இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது. சோ அவன் ஆன்மீகத்தை எடுத்துக்கவே முடியாது. அது போல மக்கள் தொடர்பு அப்படின்னா, ஆன்மீக வாழ்வில் முன்னேற விரும்பினா இந்த மாதிரி மக்கள் கூட தொடர்பு கொள்ளவே கூடாது. நாக்கு கடிமையானவங்க, பாலுறுப்பு கடிமையானவங்க, இவங்க கூட தொடர்பு கொள்ளவே கூடாது. ஆன்மீகத்தில் முன்னேற ரொம்ப அவசியம் ஜிக்வா வேகம். யாரெல்லாம் நாக்கின் உந்துதலை, அந்த பாலுறுப்பின் உந்துதலை, வயிற்றின் உந்துதலை எல்லாம் பொறுத்துக்கிறாங்களோ, கோபத்தை பொறுத்து கொள்கிறார்களோ, அவங்கதான் ஆன்மீகத்துல மிக விரைவாக முன்னேற முடியும். அறிவு கூர்மையுள்ள அப்ப மனிதன் என்ன பண்றானா, விரும்பத்தகாத தொடர்பை விட்டுவிட்டு ஆன்மீகவாதிகளுடன் எப்பொழுதும் பழக வேண்டும். அப்படி தொடர்பு கொள்ளும் போது வாழ்வின் விரிவு பற்றிய எல்லா சந்தேகங்களும் அளிக்கப்படுகின்றது. எத்தனையோ சந்தேகம் இருக்கு நம்மளுக்கு. பிறந்ததுல இருந்து நாம கேள்வி கேட்டுட்டே இருப்போம். அது எப்படி, இது எப்படி, அம்மாட்டையும் அப்பாட்டையும் கேட்டுட்டு, டீச்சர்ஸ்கிட்ட கேட்டுட்டு, இப்போ நாம ஆன்மீகத்தை பற்றி புரிந்து கொள்ள நம்ம பல கேள்விகள் நம்ம கிட்ட இருக்கு. அதாவது பிரம்ம ஜிக்ஞாசா கேள்விகள் நம்ம கிட்ட நிறைய இருக்கு. அந்த சந்தேகங்கள் எல்லாம் அழிக்கப்படுது எப்போ? ஆன்மீகவாதிகளுடன் தொடர்பு கொள்ளும் போது. அவர் ஆன்மீகத்தை புரிந்து கொள்ளுவதில் குறிப்பிட்ட வகை மத நம்பிக்கை மிகவும் அடிமைப்பட்டிருக்கிறார். சிலர் வந்து இஸ்லாமியர்கள் அப்படின்னு இருக்கிறாங்க, கிறிஸ்துவர்கள்னு சொல்றாங்க. ஆனா நம்மளோடது சனாதன தர்மம். சனாதன தர்மம் என்றும் நிலையானது. எப்படி ஒரு மிளகாய்க்கு காரம் நிலையானதோ, ஒரு சர்க்கரைக்கு இனிப்பு அப்படிங்கிற சுவை நிலையானதோ, அப்படி ஆன்மீகம் அப்படின்னா அது வந்து சனாதனம். சனாதனம்னா எல்லா உயிர்களுக்கும் அது பொருந்தும். வேறுபாடே கிடையாது. கிறிஸ்துவம் இல்ல இந்து மதம் இல்ல முஸ்லீம் அப்படிங்கலாம் வேறுபாடே கிடையாது. எல்லாருக்கும் ஒரே தர்மம் தான். ஏன்னா பகவான் படைச்சது எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஆனா நாம வந்து அதை மாத்திக்கிட்டோம். நாங்க இந்த இனத்தவர்கள், அந்த இனத்தவர்கள், எங்களுக்குன்னு தனியா ஒரு டைரி, உங்களுக்கு தனியா ஒரு டைரி, எல்லாருமே வாயாலதான் சாப்பிடணும். சோ மலம் போறதும் அது மாதிரி தான். யாருமே வந்து நான் முஸ்லீம், கிறிஸ்டியன் அப்படி மாறி மாறி நாம் பேர் வச்சுக்கிட்டாலும் எல்லாருக்கும் ஒரே செயல் தான். அது போல தர்மம் ஒன்றுதான். எப்படி இந்தியாவுக்கு வந்து ஒரே சட்டம் இருக்கு, அது போல இந்தியாவுக்குள்ள இருந்தா அந்த சட்டத்தை தான் பின்பற்றணும். அப்போ நாமெல்லாம் பகவானுடைய சட்டத்தின் கீழே ஒரு சனாதன தர்மத்தின் கீழே இருக்கிறோம். நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் டைரி மாத்திக்க முடியாது. இந்தியாக்குள்ள இருந்துட்டு நான் ஒரு சட்டத்தை இயற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல போய் இதுதான் என்னோட சட்டம்னு சொன்னா நம்மள அடிச்சு துரத்திடுவாங்க. இப்ப நாவின் சுவை பாலுறவு வாழ்வுக்கு அடிமையானவர்களுடன் தொடர்பு கொள்ள கூடாது. அப்போ ஒருவர் வேலையில் மிகவும் மதச்சார்பற்றவராக இருக்கலாம். ஆனால் அவர் அந்த மனிதர்களுடன் தொடர்பு கொண்டால் பின்னர் அவர் நரகத்தின் இருளான பகுதிக்கு இறங்கி வருவது உறுதி. சோ நாம மோசமான நபர்களுடன் தொடர்பு கொள்ளும் போது என்ன ஆகும்? நமக்கும் அதேதான் கண்டிப்பா சொத்திக்கும். இப்ப ஒரு வெங்காயம் கெட்டு போச்சுன்னு வைங்க, அது கூட நல்ல வெங்காயத்தை போட்டு வச்சீங்கன்னா, இல்ல ஒரு தக்காளி கெட்டுருச்சுன்னு வைங்க, அது கூட நல்ல தக்காளியை போட்டு வச்சீங்கனாலோ, மோசமான காய்கறிகளுடன் நல்லதெல்லாம் போட்டு வச்சீங்கன்னா அதுவும் சேர்ந்து கெட்டுரும். அது போல நாம நல்லவங்களா இருந்தா கூட சில சமயம் மோசமான தொடர்பு ஏற்படுத்தி கொண்டோமானால் நமக்கு அந்த தொற்று வேகமாக ஒட்டி கொள்ளும். எப்படி கொரோனா பீரியட்ல யாரும் கை தொடக்கூடாது, கை குலுக்க கூடாது, கிட்ட போகக்கூடாது, எல்லாம் எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்தோம். அது போல இது ஆன்மீக வாழ்வில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சத் சங்கத்தை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். அசத் சங்கத்தை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை
ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம்.